விஜய் டிவி தொகுப்பாளர்களுக்கு ஒரு நாளைக்கு இத்தனை லட்சம் சம்பளமா? என்ன என்பது குறித்து இந்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். முதலாவதாக மாக்காப்பா, இவருக்கு ஒரு எபிசோடுக்கு 2.5 லட்சம் ரூபாய் சம்பளமாக வாங்குகிறார் என்றும் தகவல்கள் சொல்லப்படுகின்றனர். அதற்கு அடுத்தபட்சமாக பிரியங்கா தேஷ்பாண்டே, ஸ்டார்ட் மியூசிக், சூப்பர் சிங்கர் போன்ற நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்கும் பிரியங்காவிற்கு 2.5 லட்சம் சம்பளமாக வழங்கப்படுகிறது என்றும் சொல்லப்படுகிறது. அதற்கு அடுத்தபட்சமாக விஜய் மணிமேகலை, குக் வித் கோமாளி நிகழ்ச்சியில் தொகுப்பாளனியாக இருந்த மணிமேகலை ரூபாய் 75,000 முதல் 1 லட்சம் வரை சம்பளமாக வாங்குகிறார் என்றும் சொல்லப்படுகிறது. நியா நானா நிகழ்ச்சியின் தொகுப்பாளரான கோபிநாத்துக்கு ஒரு எபிசோடுக்கு ரூபாய் 5 லட்சம் சம்பளமாக வழங்கப்படுகிறது என்றும் சொல்லப்படுகிறது. அடுத்ததாக விஜய் ஏஞ்சலின், ஜோடி நம்பர் 1 நிகழ்ச்சி தொகுப்பாளியான ஏஞ்சலின் ஒரு எபிசோடுக்கு ரூபாய் 20,000 சம்பளமாக பெறுகிறார் என்றும் சொல்லப்படுகிறது. டிக் 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 நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கும் கேபி பாலா ஒரு எபிசோடுக்கு ரூபாய் 1 லட்சம் சம்பளமாக வாங்குகிறார் என்றும் சொல்லப்படுகிறது. அதற்கு அடுத்தபட்சமாக மாகாப்பாவுடன் இணைந்து மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் சின்னத்திரை நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கும் அறந்தாங்கி நிஷாவுக்கு ரூபாய் 30,000 முதல் 50,000 வரை சம்பளமாக வழங்கப்படுகிறது என்றும் சொல்லப்படுகிறது. அதுக்கு அடுத்தபட்சமாக விஜய் ரியோராஜ், ஜோடி நம்பர் 1 நிகழ்ச்சி தொகுப்பாளரான ரியோராஜுக்கு ஒரு எபிசோடுக்கு 1 லட்சம் சம்பளமாக வழங்கப்படுகிறது என்றும் சொல்லப்படுகிறது. கடைசியாக விஜய் ரக்ஷன், குக் வித் கோமாளி நிகழ்ச்சி தொகுப்பாளராக பணியாற்றி வரும் ரக்ஷன் ஒரு எபிசோடுக்கு 1 லட்சம் சம்பளமாக வாங்குகிறார் என்றும் சொல்லப்படுகிறது. இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. உங்களுடைய ஃபேவரட் விஜய் யாரு அப்படின்றதையும் மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்றங்க.